டுடே நம்ம வீடியோவில் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் ப்ராசஸ் ஏ டு இசட்டையும் பற்றி உங்களுக்கு டோட்டலாக நான் சொல்ல போகிறேன். எப்பயும் போல் ஸ்டார்டிங்கில் ஒரு பார்டர் லைன் போட்டுக்கோங்க. அது 1.25 1.5 அது உங்களோட விருப்பம். நெக்ஸ்ட்டு உங்களோட ப்ளவுஸை எடுத்து அந்த லைனுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணுங்கள். எந்த சுருக்கமும் இருக்கக்கூடாது. உங்கள் உடம்புல அந்த ப்ளவுஸ் எப்படி உட்காருமோ அந்த அளவுக்கு ஃபிட்டாக அந்த லைனுக்கு மேலே நீங்கள் உங்கள் ப்ளவுஸை ப்ளேஸ் பண்ணணும். ஹிப்பு கிட்ட, நெக்கு கிட்ட எல்லா இடத்துலையுமே ப்ளவுஸை ஸ்ட்ரைட்டன் பண்ணி விடணும். பண்ணிவிட்டு ஹிப்பில் ஒரு டாட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி உங்கள் ஷோல்டர்கிட்ட ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி லைட்டான ப்ரெஸ் பண்ணாமலும் நீங்கள் மார்க் பண்ணக்கூடாது. அதே சமயம் ரொம்பவும் இழுத்துடக்கூடாது. லைட்டான ஒரு ப்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு உங்களோட நெக்கை ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் இருக்கோ, கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அது மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஷோல்டரோட லென்த் எவ்வளோன்னு பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் சைடை சென்டரில் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா சுருக்கத்தை எடுத்துட்டு லைனாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஸ்லீவை ஃபஸ்ட்டு லேயர் ஆஃப் ஸ்லீவை எடுத்துகிட்டு உங்கள் ஃபிங்கரை யூஸ் பண்ணி அந்த கர்வ் கிட்ட உங்கள் ஃபிங்கரை வச்சு இந்த மாதிரி கீழே ஒரு டாட் வச்சுட்டே வாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம டோட்டலாக பேக் பார்ட்டை மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதில் என்னங்க பேக் பார்ட்டில் நம்ம தப்பு வரும் அப்படின்னா, இப்போ நம்மளோட அந்த ஷோல்டர் வித் அந்த நெக்கோட டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதில் தான் பேக் பார்ட்டுக்கு தப்பு வரும். நீங்கள் ட்ரேஸ் பண்ணும்போது உங்கள் அளவு ப்ளவுஸை இது மேலே வச்சு ட்ரா பண்ணும்போது அந்த நெக்கோட டிஸ்டன்ஸ் ரொம்ப குறுகிட்டாலோ இல்லை நெக்கோட டிஸ்டன்ஸ் அதிகமாயிட்டாலோ உங்களுக்கு ப்ளவுஸ் தப்பாயிரும். ஸோ பேக் பார்ட்டில் இந்த தப்பு நடந்துச்சுன்னா ஃப்ரண்ட் பார்ட்லேயும் தப்பாகும். ஸ்லீவு ஏற்றிக்கிறோம். எல்லாமே டோட்டலாக ப்ளவுஸோட ஓவரால் மிஸ்டேக் இந்த நெக்கு டு ஷோல்டரில் இருக்கிற டிஸ்டன்ஸில் தான் மாறும். ஸோ அதை கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய அவுட்டர் லைன் நான் மார்க் பண்ணுறேன். ஸ்டிச்சிங் லைனுக்கு ட்ரா பண்ணிவிட்டு ஹிப்பில் இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் எவ்வளோ விடுறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு இன்ச் நான் மடிச்சு அடிக்கிறதுக்கு ஹிப்பில் மடிச்சு அடிப்போம்ல, அரை இன்ச்சுக்காக சேர்த்து 1 இன்ச் வைக்கிறேன். அப்புறம் டோட்டலாக கீழே 3.5 இன்ச் வச்சுருக்கீங்கன்னா 1 இன்ச் மடிச்சு அடிக்க, 1 இன்ச் 3 தையல் போடுறதுக்கு, அதுக்கப்புறம் 3 தையலை தாண்டி எனக்கு 1.5 இன்ச் துணி வரணும். ஸோ இங்கே கீழே 3.5 இன்ச்சுனா ஆம்கோல் எண்டில் ஒரு 3 இன்ச், அரை இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு 3 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு லைன் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பட்டி எப்படி இதில் கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ட்ரா பண்ணுறதுக்குள்ள ஒரு சின்ன விஷயம், எல்லோரும் வியூ பண்ணுறீங்க, ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பட்டியோட லென்த்தை ரொம்ப ஈஸியாக நம்ம மார்க் பண்ணலாம். ஒன்றும் இல்லைங்க, உங்களோட பேக் பார்ட்டில் ஹிப்போட ஓவரால் லென்த்தை எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு ஓவரால் லென்த்து 12 இன்ச்சு கிடைக்குது. ஸோ 1 இன்ச்சு மடிச்சு அடிக்கிறதுக்கு ஹிப்பில். ஸோ 1 இன்ச்சு போக 11 இன்ச்சை நான் எடுத்துக்கிறேன். இதுதான் உங்களோட லென்த், இதுதான் உங்களோட பட்டியோட லென்த்து. ஸோ அந்த சைடில் இருக்கிற அந்த ஈக்குவல் லென்த் ஆஃப் கிளாத் மேலே ஒரு 11 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 11 இன்ச்சுன்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது. இந்த வீடியோவை நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி ஆம்கோலுக்கு மேலே ஒரு சின்ன கர்வ் மாதிரி போட்டு அந்த 11 இன்ச்சுக்கு நேராக ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ உங்கள் பட்டி ரெடி. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டில் எப்படி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் பட்டியோட ஹைட்டை அளந்துக்கோங்க. பட்டியோட ஹைட்டை அளக்கிறப்போ சென்டர் பாயிண்ட் ஆஃப் கப் சைஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ 3 பாயிண்ட்லேருந்து பட்டியோட ஹைட்டு 2.5 இன்ச். ஸோ இந்த மாதிரி சென்டர் பாயிண்டில் அவங்க பிடிச்சி அடிச்சிருப்பாங்கள்ல, அதை இப்படி எம்மி விட்டுட்டு ஷோல்டர்லேருந்து
அங்கே எங்கே ஸ்டிச் பண்ணியிருக்காங்கன்னு ஸ்டிச்சோட ஸ்டார்டிங் லைனை கண்டுபிடிச்சி அளந்து பாருங்கள். எனக்கு 8 இன்ச் வருது. ஸோ இங்கே கிடச்சிருக்க 8 இன்ச்சில் இருந்து நம்ம மார்க் பண்ணும்போது 8.5 இன்ச்சுக்கு குறிக்கணும். பிகாஸ் 8 இன்ச்சில் நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா அது வந்து மறுபடியும் நம்ம கழுத்தில் ஸ்டிச் பண்ணும்போது அந்த துணி மேலே இழுத்து தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ 7 இன்ச்சு 7.5 இன்ச் ஆயிரும். ஸோ நீங்கள் 8.5 இன்ச்சில் தான் நீங்கள் மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சென்டர் பாயிண்ட்டோட ஹைட்டு 2.5 இன்ச். சென்டர் பாயிண்ட்லேருந்து நெக்கு பட்டிக்கு வந்து 3.2 டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ பேக்கில் இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஹைட்டு வந்து எவ்வளோ பிடிச்சி அடிச்சிருக்காங்கன்னா 1 இன்ச்சுக்கு பிடிச்சி அடிச்சிருக்காங்க. ஹைட்டு வந்து 2.5 இன்ச். ஒன்ஸ் அகைன் நீங்கள் பேக்லேயும் இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட அளவு அளந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 8 பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி 1/2 இன்ச்சு அதுக்கு கீழே மார்க் பண்ணிவிட்டு தான் நீங்கள் 2.5 இன்ச்சு சென்டர் பாயிண்ட்டோட ஹைட் என்ன 2.5 இன்ச். ஸோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. 2.5 இன்ச்சில் இருந்து சைடில் 1 இன்ச், அந்த பக்கம் சைடில் 2 ரைட் அண்ட் லெஃப்ட் 2 சைட்லேயும் ஒரு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு உங்களோட அந்த 3.2 டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அகைன் பட்டியோட லென்த்து 2.5 இன்ச் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸோ 3.2 இன்ச்சு டிஸ்டன்ஸை நான் குறிச்சிட்டு அதுக்கு நேராக எனக்கு 2.5 இன்ச் இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன். பட்டி நெக்கு பட்டி டு சென்டர் பாயிண்ட் வரைக்கும் 3.2 இன்ச் நான் செக் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் 1 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். இதுதான் நம்மளோட கரெக்டான மிட் பாயிண்ட். ஸோ அதுக்கு பக்கத்தில் ஒரு இன்ச்சு அந்த சென்ட்ரு பாயிண்ட்டும் நெக்கோட பட்டியிலேருந்தும் 4 இன்ச்சு இருக்கான்னு அளந்துக்கோங்க. 4 இன்ச் எல்லாருக்கும் சேமாக இருக்காதுங்க. நீங்கள் ப்ளவுஸ் அளந்து பார்த்து அதை கண்டுபிடிக்கணும். டாட் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. எப்பயுமே கட் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வெல் ட்ரெயினராக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 10 தடவை நீங்கள் செக் பண்ணுறதுனால தப்பே இல்லை. துணியை மட்டும் கட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை எதுவுமே பண்ண முடியாது, வேஸ்ட்டு. ஸோ நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லாவே செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஸ்கேலை வச்சு ஒரு லைன் ட்ராப் பண்ணிடுங்க. இப்போ சென்ட்ரு டாட் அந்த கப்போட சென்ட்ரு டாட்டில் வந்து 2.5 இன்ச் பட்டியோட உயரம், நெக்கு கிட்ட வந்து 3 இன்ச் உயரம். ஸோ அப்போ ஹிப்புக்கிட்டேயும் எவ்வளோ உயரம் வேணும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ராப் பண்ணுங்கள். எனக்கு நெக்கு கிட்ட 3 இன்ச் இருக்குது. ஸோ ஹிப்புக்கிட்டேயும் மேக்ஸிமம் எனக்கு 3 இன்ச்சு, இல்லைனா 3 இன்ச்சிலேருந்து கொஞ்சம் ஒரு 2 இன்ச் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே தான். அதுலேருந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு ட்ராப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம டோட்டலாக வந்து ஃப்ரண்ட் பார்ட்டும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு அந்த 3 லைன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காண்டி இதிலே கொஞ்சம் ட்ரா பண்ணி பாருங்கள். சில பேருக்கு 3 லைன்ஸ் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிடுவோம். ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு துணிக்கும் ஒரு துணி ஏற்றல இறக்கலமாக இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த 1 இன்ச்சு வந்து டிஃப்ரென்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காண்டி நான் லைன் போட்டு பார்க்குறேன். எனக்கு 2 பக்கமும் 1 இன்ச் கரெக்டாக இருக்குது. இந்த பக்கம் டிஸ்டன்ஸ் வந்து 4 இன்ச்சும் கரெக்டாக இருக்குது. கீழே 3.2 டிஸ்டன்ஸும் கரெக்டாக. நீங்கள் பார்க்கும்போதோ இல்லைனா ஸ்டிச் பண்ணும்போதோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, பல பேருக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் திரும்ப சொல்கிறேன், கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லாவே ஒன்ஸ் பல தடவை நல்லாவே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் சொன்னேன்ல, 4 இன்ச் டிஸ்டன்ஸ், அது கரெக்டானு உங்கள் கப்பை இப்படி வச்சு சென்ட்ரு பாயிண்ட்டை எம்மி விட்டுட்டு உங்கள் நெக்கு பட்டியிலேருந்து கப் சைஸ் வரைக்கும் அளந்து பாருங்கள் 4 இன்ச் வருதான்னு.
கரெக்டாக 4 இன்ச் இருக்கா? அந்த சைடு 4 இன்ச்சுனா, உங்களோட கொக்கி பட்டி பக்கம் வந்து 3 1/2 இன்ச். ஏன்னா 1/2 இன்ச் வந்து கொக்கிக்கு மடிச்சு அடிப்போம்ல. ஸோ 3 இன்ச். அப்போ நீங்கள் மார்க் பண்ணியிருக்கிறது கரெக்டு. இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டனால நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த ப்ராசஸ் போகலாம். இப்படி ட்ரா பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கேலை வச்சு கீழே இருக்கிற துணியை இப்படி மேலே எடுத்து உங்கள் நெகத்தால் ஃபிங்கரோட நெகத்தால் இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க அந்த லைனுக்கு நேராக. வீடியோவில் பார்க்கும்போது கிளியராக புரியும். ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கட் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி உங்கள் பேக் மவுண்ட் மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் பட்டி ரெடி, ஃப்ரண்ட் பார்ட் ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் பேக் பார்ட்டும் ரெடி. இப்போ பேக் பார்ட்டில் இருக்கிற அந்த கர்வு, ஸ்லீவோட கர்வை வச்சு தான் உங்களுக்கு ஸ்லீவோட ஃபுல் மெஷரிங்குமே இருக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கர்வோட ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் துணி உங்களுக்கு பத்தாமல் போகும். அதெல்லாம் எப்படி இல்லாமல் கட் பண்ணுறது, எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு டிப்ஸை சொல்கிறேன். ஓகே, இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லைனை நம்ம ஆல்ரெடி ப்ரெஸ் பண்ணோம்ல, அதை அதுக்கேற்ற மாதிரி அப்படியே லைட்டாக மடக்கிக்கோங்க. இப்போ வீடியோவில் மடக்கிட்டுக்கோங்க, பார்க்குற மாதிரி நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி மடக்கிக்கோங்க. கரெக்டாக உங்கள் ப்ளவுஸ் இருக்கான்னு மட்டும் இப்படி செக் பண்ணிக்கோங்க, ஆம்கோல் கிட்ட நெக்கிக்கிட்டலாம். இப்போ இதை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, உங்கள் ப்ளவுஸ் வந்து ஸ்ட்ரெயிட் பீஸா இல்லை கிராஸ் பீஸான்னு கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் கிராஸ் பீஸை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஃப்ரண்ட்டு பார்ட், பேக் பார்ட் இல்லை, ஃப்ரண்ட்டு பார்ட்டை வந்து ஷோல்டர்கிட்ட இழுத்து பார்க்கும்போது 2 விரலை வச்சு லைட்டாக அப்படி கயிறு இழுக்கிற மாதிரி இழுத்து பார்த்தோம்னா எந்த அளவுக்கு சுருக்கம் வருதோ அந்த அளவுக்கு உங்கள் ப்ளவுஸ் வந்து கிராஸ் பீஸுன்னு அர்த்தம். இப்போ என்னோடய அளவு ப்ளவுஸ் வந்து நல்லாவே சுருக்கம் வரும். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து இந்த ப்ளீஸவே என்னோடய லைனிங் கிளாத்தோட சென்டர் ஆஃப் பீஸில் போட்டுட்டேன். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், சென்டரில் நான் வச்சுருக்கேன். பிகாஸ் எனக்கு நல்ல கிராஸ் கிடைக்கணும்னு. ஓரளவு கிராஸ் கிடச்சா எனக்கு போதும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக கொஞ்சம் கிராஸ் வச்சு நீங்கள் பண்ணலாம். ஆனால் எனக்கு நல்ல ப்ளவுஸ் வேணுன்றதுக்காக கிராஸ் பீஸ் தான் எனக்கு வேணுன்றனால நல்லா சென்டராகவே நான் போட்டுட்டேன். இப்போ அப்படியே ட்ரேஸ் பண்ணுங்கள். நீங்கள் மடக்கி வச்சுருக்க இடத்துல அப்படியே ட்ரேஸ் பண்ணுங்கள். சென்ட்ரு பாயிண்ட்டை மட்டும் லைட்டாக ஒரு மார்க் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதில் எதுவும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ண தேவையே இல்லை. அப்படியே ட்ரேஸ் பண்ணுங்கள். ட்ரேஸ் பண்ண பிறகு தான் நம்மளுக்கு ஒரு சின்ன வேலை இருக்கும், நெக்கு கிட்டேயும் ஆம்கோல் கிட்டேயும். ஆம்கோல் லைனையும் அப்படியே கர்வை ட்ரா பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு சைடில் ஷோல்டர் எல்லாமே சேம். ஓகே, இப்போ நம்ம ட்ரேஸ் பண்ணிட்டோம். இப்போது உங்கள் வி பட்டி தைச்சிருப்பீங்கல்ல, அந்த பக்கம் கழுத்தை எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டில் வி பட்டி, கொக்கி பட்டியில் வி பட்டி. பிகாஸ் கொக்கி பட்டியில் நீங்கள் மடிச்சு அடிச்சிருப்பீங்க, ஸோ தைக்கும் போது கன்ஃபியூஸ் ஆகும். ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு கேப்பு விட்டுட்டு, அதே மாதிரி கழுத்துலேயும் ஒரு 1/2 இன்ச் வந்து நீங்கள் தைக்கிறதுக்கு எவ்வளோ விடுவீங்களோ அந்த டிஸ்டன்ஸை மார்க் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் உங்கள் அளவு ப்ளவுஸை இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்கள். அப்படியே ட்ரா பண்ணுங்கள். என்ன ஷேப் வேணுமோ ட்ரா பண்ணிக்கோங்க.
இந்த இடத்துல நீங்கள் உங்கள் பட்டிக்கும் உங்கள் ட்ரேசிங்கோட கிளாத்துக்கும் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது. அந்த 3.2க்கு லைட்டான ஒரு கர்வு அந்த ஃபஸ்ட் லேயரை கொண்டு போய் அப்படியே அதில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு டாட்டில் வரைஞ்சிக்கோங்க. இதுதான் நம்ம ஸ்டிச்சிங் லைன். இது நம்மளோட ப்ளவுஸ் லைன். ஸோ ஸ்டிச்சிங் லைனை ப்ளவுஸ் லைனோடு சேர்க்கக்கூடாது. அதுக்கு மேலே ஒரு லைன் போட்டு அந்த ஸ்டிச்சிங் லைனை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்கு முடிச்சாச்சு. இப்போது உங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டோட நெக்கு பக்கம் இருக்கிற உயரத்தை அளந்து பார்க்குறேன். எனக்கு 3 இன்ச் கிடைக்குது. சரி, ஓகேவா? ஸோ அந்த ஸ்டிச்சிங் லைனுக்கு கீழே வச்சு 3.5 இன்ச் எனக்கு வர்ற மாதிரி மார்க் பண்ணுறேன். பிகாஸ் 1/2 இன்ச் மடிச்சடிக்க மேலே 1/2 இன்ச் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் மார்க் பண்ணியிருக்கனால அந்த 1/2 இன்ச்சுக்கு கீழே தான் நீங்கள் வச்சு 3.5 இன்ச் மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உங்கள் ஆம்கோல் லைன் இப்படி 2 பக்கமும் சைடாக ஸ்ட்ரெயிட்டானா அதை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. அப்படியே அந்த கர்வ்லேருந்து லைட்டாக குடஞ்சி அப்படியே கீழே ஜாயின் பண்ணி விடுங்க. இப்போ இதை எதுலேருந்து எது வரைக்கும் இந்த கர்வ் டிஸ்டன்ஸ் இருக்கணும்னா, இப்போ ஷோல்டர்லேருந்து ஒரு 1.5 இன்ச், ஆம்கோல் சைடில் ஒரு 2 இன்ச் வச்சு அந்த 1.5 டு அந்த 2க்குள்ளே உங்கள் கர்வ் இருக்கணும். இப்போ இதில் ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன். உங்களோட சாம்பிள் ப்ளவுஸ் ஒல்லியானவங்க அப்படின்னா 1/2 இன்ச்சுக்கு கூட குறைங்க. இல்லை அவங்க நல்லா ஃபேட்டு தான் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு குறைங்க. இப்போது நம்ம சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணுவோம். என்னோடய டிஸ்டன்ஸ் என்ன சொன்னேன்? 3.2. அதிலேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணணும். பக்கத்தில் மறுபடியும் ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு 3 டாட் கிடச்சிருச்சு. ஸோ மேலேருந்து ஹைட் என்ன சொன்னேன்? 8.5 இன்ச். அதிலேருந்து 2.5 இன்ச் கரெக்டாக வருதா? ஏதாவது மாறுதல் இருக்கான்னு பார்த்தீங்களா? நீங்கள் அக்யூரேட்டாக ஒரு தடவை செக் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாமல் அழகாக ப்ளவுஸ் உங்களுக்கு அடுத்து நீங்கள் மார்க் பண்ணவே தேவையில்லை. பேக் பார்ட்டில் மட்டும்தான் கவனம் இருக்கணும். அதை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா மற்றெல்லாம் சைடாக அழகாக போகும். இப்போ நான் ஸ்கேலை வச்சு எப்படி அந்த ஃபஸ்ட் லைன்லேருந்து அதை நகட்டாமல் வச்சு நான் மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். இதை சின்ன ட்ரிக்கு, அவ்வளோதான். ஆனால் இந்த ட்ரிக் தெரியாதவங்களுக்கு ப்ளவுஸில் பெரிய தப்பு வரும். இப்போ இதோட டிஸ்டன்ஸ் 1.5 இன்ச். ஆம்கோல்லேருந்து நெக்கு சைடில் 2 இன்ச். மறுபடியும் இந்த நெக்லேருந்து சென்டர் பாயிண்ட் வரைக்கும் ஒரு 1.5 இன்ச். அந்த 2 பாயிண்ட்டுக்கும் மார்க் பண்ணி அதிலேருந்து ஒரு பிடிச்சடிக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச் பிடிச்சடிக்க 2 லைன் போட்டுக்கோங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் விழுகும், தப்பாக போயிடும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஒரு கர்வாக தான் கர்வ் இல்லை, சைடாக தான் நீங்கள் மார்க் பண்ணணும். அவ்வளோதான். உங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டும் ரொம்ப அழகாக கிராஸ் பீஸ் கிடச்சிருச்சு. இப்போ இதை அப்படியே கட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஒன்ஸ் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டிச்சிங் ப்ராசஸும் போடுறேன். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்த்து தைச்சதுக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அதில் கொடுக்குற கைட்லைன்ஸையும் ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்களே கண்டிப்பாக டிஃப்ரென்ஸாக சொல்லுவீங்க. எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வியூஸ் எல்லாம் நல்லா வந்துடுது, ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவுக்கு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் லைக் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மீ அவர் சேனல்.
ஓகே, இப்போ பேக் பார்ட் ரெடி, ஃப்ரண்ட் பார்ட் ரெடி, பட்டி ரெடி. ஓகேவா? அவ்வளோதான். ஸ்டிச்சிங் ப்ராசஸ் இவ்வளோ தான். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு அப்படியே வெல் ட்ரெயினராக ஆகிட்டிங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு கட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பீங்க. இப்போது பேக் பாட்டை எடுத்து என்னோடய கர்வ் லென்த்தை அளந்துக்கிறேன். எனக்கு 11.5 இன்ச் இருக்குது. ஸ்லீவோட கர்வ் லென்த்து பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட்டில் நான் அளக்கலை, பேக் பார்ட்டில் அளந்துட்டு 11.5 இன்ச்சு. ஓகேவா? எடுத்துக்கிட்டேன். இப்போது எப்படி ஸ்லீவ் கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து 1 மீட்ரு துணி தான், ஆஃப் ஹேண்டு தான். ஆனால் இப்போ நான் வைக்கிற மாதிரி வச்சா மட்டும்தான் ஒரு பக்கத்துக்கு ஃபுல் லென்த்தும் ஒரே ஒரு சைடு மட்டும் லைனிங் ப்ளவுஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ரெண்டையுமே ஈக்குவலாக வச்சு அளந்தீங்கன்னா 2 பக்கமுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா துணி வந்து அந்த கர்வு அவங்க லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்லீவ் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த தப்பை பண்ணாதீங்க. இப்படி கொஞ்சம் ஒரு 4 இன்ச்சு 3 இன்ச்சு டிஃப்ரென்ஸில் மடித்து வச்சு எண்ட் ஆஃப் த லைன் எப்பயும் போல் நம்ம பார்டர் லைன் போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு 6 இன்ச் உயரத்து டிஃப்ரென்ஸில் கர்வ் அளந்து பாருங்கள். எனக்கு 10.5 வருது. ஸோ நான் இன்னும் ஒரு இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்போ அளந்து பாருங்கள், எனக்கு ஒரு 11 இன்ச் 11.5 இன்ச் வரும். எனக்கு 11 இன்ச் இருக்குது. அதை இழுத்து பிடிச்சி தைக்கும் போது எனக்கு 11.5 இன்ச் கிடச்சிரும். கர்வ் நம்ம கட் பண்ணுவோம்ல, ஸோ 11.5 எனக்கு கிடச்சிரும். ஸோ நான் கர்வை ஒரு தோராயமாக செக் பண்ணி பார்த்துட்டேன். இதுவும் ட்ரேஸிங் தான், ஆனால் முக்கியமாக இழுத்து வச்சு ட்ரேஸ் பண்ணணும். வீடியோவை நல்லா பாருங்கள், நான் நல்லாவே இழுப்பேன். ஓகே, அந்த பார்டர் லைனை வச்சுட்டு அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணி இழுத்துட்டு ஒரு லைன் அந்த கர்வும் நீங்கள் டாட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற பார்டர் லைனை உங்கள் ப்ளவுஸ் உட்காந்துருக்கான்னு பார்த்து இழுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் கர்வ்லேயே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபிங்கரை வச்சு ஒரு டாட். பேக் பாட்டில் நீங்கள் கர்வுக்கு டாட் போட்டிங்களா, அதே ப்ராசஸ் தான். உங்கள் ஃபிங்கரை வச்சு இழுத்துட்டு ஃபிங்கரை டாட் வச்சு போட்டுடணும். ஓகே, இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகா. நீங்கள் 4 இன்ச்சு டிஃப்ரெண்ட்டில் மார்க் பண்ண வேணாம், 2 இன்ச்சு குறைக்க வேணாம். ரொம்ப ரொம்ப அழகாக உங்களுக்கு உங்கள் ஸ்லீவ் கிடச்சிரும். அவுட்டர் லைன் வரைஞ்சிருங்க. ஸோ இப்போ கட் பண்ணுங்கள். அவ்வளோதான், உங்கள் ஸ்லீவ் பார்ட் ரெடி. இப்போ ஸ்லீவ் பார்ட்டுக்கு அந்த எக்ஸ்டெண்ட் பீஸை நான் வந்து மார்க் பண்ணணும். 2 கிளாத் வர்ற மாதிரி மார்க் பண்ணணும். ஓகேவா? அப்போ நான் இந்த டிஸ்டன்ஸ் எங்கே இருக்குதுன்னு நான் செக் பண்ணுறேன். உங்கள் பீஸோட பிசிறு பீஸ் பக்கத்துலேயே இருக்கும். நீங்கள் ஸ்லீவை கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிசிறு பீஸ் இப்படி டபுள் ஜாயினிங்கில் ஒரு சைடு க்ளோஸ்டாகவும் மித்த சைடில் ஓப்பனில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ளேஸ் கிடைக்கும். அவ்வளோதான், எனக்கு அழகாக கிடச்சிருச்சா? அப்படியே அதை மார்க் பண்ணுங்கள். இதில் நீங்கள் ஆனால் மடிச்சடிக்கிறதுக்கு நீங்கள் அதே அக்யூரேட் அளவில் நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் வீடியோ கிளியராக பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து தான் நான் மேலே வந்து அந்த கர்வை வரைஞ்சிருப்பேன். பிகாஸ் எனக்கு 1/2 இன்ச் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு துணி வேணும். ஸோ அதை சேர்த்தும் எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அளவுக்கும் சேர்த்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ட்ரா பண்ணி இப்போது என்னோடய ஸ்லீவ் பார்ட்டும் ரெடி. இப்போ உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். 1/2 இன்ச்சு மடிக்க போச்சுன்னா பாருங்கள், அந்த 1/2 இன்ச்சு நான் உள்ளே விடுவேன். புரியுதா? ஓகேவா? இப்போ அந்த 1/2 இன்ச்சு மடிச்சு அடிச்சிட்டோம்னா ஸ்லீவ் ரெடி. ஓகே, இப்போ உங்கள் நெக்கு கிட்ட நீங்கள் கட் பண்ணியிருப்பீங்க, நெக்கோடில் கட் பண்ணியிருப்பீங்க பேக் பார்ட்டுக்கு. அதை உங்களோட பட்டி ஹூக்கு லூப் வச்சு தைக்கிறதுக்கு பட்டிக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிகாஸ் லைனிங் துணி ப்ளவுஸ் துணி எதையுமே நீங்கள் வேஸ்ட்டாக அவசரப்பட்டு கட் பண்ணக்கூடாது, தேவைப்படும். ஸோ நான் இப்போ நெக்குக்கிட்ட இருக்கிற அந்த வேஸ்ட்டு கிளாத்தை என்னோடய பட்டிக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
ஸோ பட்டியை மடிச்சடிக்கிற துணியும் ரெடி. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னென்னா, உங்கள் கழுத்தை மடிச்சடிக்கிற கிராஸ் பீஸ் பார்க்க போகிறோம். உங்கள் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. 2 துணி இப்படி ஜாயிண்டிங்கில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் இப்போ எக்ஸ்டெண்ட் கிளாத்தில் எந்த இடத்துல இப்படி ஸ்க்ராஸாக அதிகமாக கிடைக்குதோ அங்கே ஒரு லைன் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சின்ன சின்னதாக போடாமல் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய லைன் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் எத்தனை பெரிய லைன் எத்தனை சின்ன லைன் போட முடியும்னு பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் கழுத்தை மடிச்சடிக்கிறதுக்கு 1.25லேருந்து ஒரு 1.5 இன்ச் கிராஸ் பீஸ் நம்மளுக்கு கிடச்சா போதும். ஸோ நான் இந்த பக்கம் ஒரு 2 இன்ச் பெருசாக ஒரு 3 லைன் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு இதுவே போதும். அவ்வளோதாங்க. ஓகேவா? இப்போ இந்த லென்த் ஒரு 1.5 1.25க்கு எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம டோட்டலாக உங்கள்கிட்ட நான் சொன்ன மாதிரி பேக் பார்ட்டை மட்டும் நீங்கள் தெளிவாக நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணி நீங்கள் பார்த்துட்டு கட் பண்ணிங்கன்னா பேக், ஃப்ரண்ட், ஸ்லீவ், பட்டி எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கும். அஃப்கோர்ஸ் நான் நம்புகிறேன் உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்குன்னு. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களாலையும் ப்ளவுஸ் தைக்க முடியும். ப்ளீஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்கா இல்லை ஏதாவதுனா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற சின்ன சின்ன டவுட் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் போது பல பேருக்கு அந்த கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஒன் செகண்ட் ஒரு டிப்ஸை சொல்கிறேன். இப்போது ஒரு துணியை கட் பண்ணி நீங்கள் எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ உங்கள் பேக் பார்ட்டை இப்படி விரிச்சிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை இப்படி மடித்து சென்டரில் வைங்க. ஸ்லீவ் இப்படி மடித்து சென்டரில் வைங்க. அதுக்கப்புறம் உங்களோட பிசுறு வேஸ்ட்டு கிளாத்தையுமே எடுத்து வைங்க. தேவைப்படும். நீங்கள் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி கஸ்டமர் கைக்கு கொடுத்து ஓகேன்னு சொல்கிற வரைக்கும் எந்த பீஸையுமே நீங்கள் கீழே போடக்கூடாது. இப்படி மடித்து லைட்டாக இப்படி உருட்டிக்கங்க. அப்படியே உங்கள் அளவு ப்ளவுஸை எடுங்க. எடுத்து 2ஆக மடிச்சுக்கோங்க. இது எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு 4-5 ப்ளவுஸ் வருது, நீங்கள் நல்லா ட்ரெயின் பண்ணிட்டீங்க, நல்லா தைச்சிட்டிங்க. இப்போ இதே ப்ளவுஸ்காரங்க ஒரு 2-3 ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ப்ளவுஸை இப்படி கட் பண்ணி அது இப்படி இந்த இதில் எடுத்து இப்படி மடித்து சுருட்டி ப்ளவுஸோடு ஜாயின் பண்ணி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் 1 மாதம் கழித்து நீங்கள் தைச்சாலும் உங்கள் அப்படியே அந்த துணி சுருங்காமல் ஒரு அளவுக்கு இருக்கும். ஓகேவா? இதுக்காக இந்த சின்ன டிப்ஸ். தேங்க்யூ. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.